ஏசாயா புஸ்தகம் 1:18 வாசிக்கிறோம். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அவள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். பஞ்சை போல் ஆகும். என்ன எப்படி? பாவத்துக்கு நிறம் என்ன? சிவப்பு, இரத்தாம்பர சிவப்பு. பாவத்துக்கு நிறம் என்ன? சிவப்பு, இரத்தாம்பர கட்டுஞ்சிவப்பு. பாவத்து தன்மை என்ன? ஆத்மா கொல்லு. பாவம் செய்கிற ஆத்மா சாவும். பாவம் செய்கிறதான ஆத்மா சாவும் என்பதாக எசேக்கியேல் புஸ்தகம் 18:20 வாசிக்கிறோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். தீவ துன்மார்க்கனை கொல்லும். ஆத்மாவை கொல்லும், அவனை கொல்லும். நரகத்தில் கொண்டு நிறுத்தும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிடிப்பட்டதான நிலைமையோடு காணப்படுவதான மனுஷனை அவருடைய ரத்தத்தினால் என்ன செய்கிறார்? பாவங்கள கழுவி சுத்தமாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த பாவங்களை அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தினால் என்ன செய்கிறார்? கழுவி சுத்தமாக்குகிறார். பாவ அசுத்தங்களை எல்லாம் நீக்கி மனுஷனை சுத்தப்படுத்துகிறார், கழுவுகிறார். தன்னை உணர்ந்து ஆண்டவர் சந்நிதியில் கண்ணீர் விட்டு அழுது பூர்ணமான ஒரு கழுவப்படுதல், சுத்திகரிப்பு, சுத்தமாக அனுபவம் உண்டாவரையிலும் ஆண்டவர் போய் விடாபடியாக ஜெபம் பண்ண போகுதான். இயேசு கிறிஸ்து ரத்தம் சுத்திகரிக்கிறது, சுத்தமாக்குறது, கழுவுகிறது, வெண்மையாக்குறது. வெண்மையாகிறது என்றால் தூய்மையாகிறது, சுத்திகரிப்படைகிறது, சுத்தாங்கம் அடைகிறது பொருள். உங்களுடைய பாவம் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாக்குவேன் என்பதாக சொல்லுகிறோம். உறைந்த மழைன்னா பனிக்கட்டு மழை. பனிக்கட்டு மழை எப்படி இருக்கிறது? வெள்ளையாக இருக்கிறது. வாசிங்கள் அந்த வசனத்தை. உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். உறைந்த மழை போல வெண்மையாகும். உறைந்த மழை போல வெண்மையாக்குகிறார். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அவங்க இரத்தாம்பர சிவப்பு, கட்டும் சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். பஞ்சை போல். பஞ்சை எப்படி இருக்கிறது? வெள்ளையா இருக்கிறது. பஞ்சை எப்படி இருக்கிறது? வெள்ளையா இருக்கிறது, வெண்மையாகும். அவட வசனத்தினாலும் கழுவுகிறார், சத்திய வசனத்தினாலும் கூட சுத்தமாக்குறார். யோவான் சுவிசேஷம் 17:17 வாசிக்கிறோம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். சத்தியம், சத்திய வசனம், அதனால கூட பரிசுத்தமாக்குறார். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். வசனத்தினால், வசனத்தின் பேர் என்ன? ஜலம். ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். யோவான் சுவிசேஷம் 3:5 வாசிக்கிறோம். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஜலத்தினால் அல்லது வசனத்தினால் கழுவுகிறார், சுத்தமாக்குகிறார். சுத்தமாக்கி அவன் சுத்தமானவனா பிறக்கிறான். அவ்வளவுதான். ஆவிக்குரியவனா பிறக்கிறான், தேவனுடைய பிள்ளையா பிறக்கிறான். சத்திய வசனமாகிய ஜலத்தினால் கழுவுகிறார். சத்திய வசனமாகிய ஜலத்தினாலும் கழுவுகிறார். எத்தனை கழுவுன்னு பார்த்துக்க. ரத்தத்தினாலும் கழுவுகிறார், சத்திய வசனமாகிய ஜலத்தினாலும் கழுவுகிறார். இனி என்ன? ஆண்டவருடைய ஆவியினால கழுவுகிறார். அவருடைய ஆவியினால் கழுவப்படுகிறார். ஏசாயா புஸ்தகம் 4:3 வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும், நியாயத்தின் ஆவியினாலும், சுட்டரிப்பின் ஆவியினாலும், சுட்டரிப்பின் ஆவியினாலும் அவசியம் இல்லாத குப்பை குளங்களை என்ன செய்கிறார்? நாம் சுட்டரித்து தள்ளுகிறோம். அதுபோல அது பரிசுத்தாக என்ன செய்கிறார்? அது ஜீவத்துள்ளதான அசுத்தங்களை சுட்டரித்து விடுகிறார். சுட்டெரித்து அப்படி ஒரு கிரியை அதை முற்றிலுமாக எரித்து ஒன்றையும் ஆக்குகிறார். சுட்டரிப்பின் ஆவியினாலும் நியாயத்தின் ஆவியினாலும், நியாயத்தின் ஆவியிலும் சுட்டரிப்பின் ஆவியினால் எருசலேமின் இரத்த பழிகளை அது நடுவிலிருந்து நீக்கி விடும் போது சுட்டெரித்து சாம்பலாக்கி பாவ பழிகளை எல்லாம் நீக்கி விடுகிறார். ஜனங்களை விட்டு பாவம், பழி, சாவம் எல்லாம் நீக்கி விடுகிறார்.
அப்படி ஒரு சுத்திகரிப்பு. இனி என்ன? உருக்கி புடமிடப்பட்டும் சுத்திகரிக்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25வது என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25வது என்ன வாசிக்கிறோம்? நான் என் கையை உன்னிடத்தில் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு. களிம்பு நீங்க சுத்தமாய் புட்டமிடுகிறார். பொன் வெள்ளி இதெல்லாம் சுத்தமாக்குகிறார்கள். குகை என்றதான ஒரு மண் பாத்திரத்தை வைத்து பொதுவாக உருக்குகிறார்கள். உருக்கி அதில் களிம்பு, அதில் அசுத்தம், ஈயம், அப்படி வேற என்னெல்லாம் கலப்புகளுக்கு எல்லாம் சுத்திகரிக்கிறார்கள். அது ஒரு தடவை ஒன்றும் சரியா சுத்தம் ஆகாது. திருப்பியும் உருக்குவார்கள். அந்த களிம்பு ஒரு வேலை போன பிறகு திருப்பியும் உருக்கி திருப்பியும் உருக்கி திருப்பியும் உருக்கி அதை சுத்தமாக்கி சுத்த பொண்ணாக்குவார்கள். இந்த களிம்பு எல்லாம் நீங்கி, அந்த அசுத்தம் எல்லாம் நீங்கி, அந்த ஈயம் எல்லாம் நீங்கி, வேற ஏதாவது கலந்திருந்தா அதெல்லாம் நீங்கி சுத்த பொண்ணாக. சுத்த பொண்ணாகும் போது என்ன உண்டாகிறது? நல்ல ஒரு பளபளப்பு உண்டாகிறது. நல்ல ஒரு பளபளப்பு உண்டாகிறது. ஒரு மினுமினுப்பு உண்டாகிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாசிங்கள். நான் என் கையை உன்னிடத்தில் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு. களிம்பு நீங்க சுத்தமாய் புட்டமிடுகிறார். பாவத்தின் களிம்பு, பாவத்தின் கேடை எல்லாம் என்ன செய்கிறார்? நீக்கி விடுகிறார். அப்படியும் ஒரு கிரியை செய்கிறார். இனி என்ன? இயேசு நாமத்தினால கழுவப்படுறதான அந்த ஒரு கழுவப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது என்ன வாசிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலும். கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் கழுவப்படுகிறதான ஒன்று, அது ஞானஸ்நானம். இயேசு நாமத்தினால கழுவப்படுகிறதான அந்த ஒரு கழுவப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கழுவப்படுவதுதான் என்ன? ஞானஸ்நானம் என்பது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். திருவசனத்தை கொண்டு தண்ணீருக்குள் மூழ்கி பெற்றுக்கொள்வதான ஒரு சுத்திகரிப்பு பரிசுத்தமாகலும். சுத்தமாக அனுபவம், பரிசுத்தமாக அனுபவம் உண்டாகும். வாசியங்கள் திருப்பி. தாம் அதை திருவசனத்தை கொண்டு, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். ரட்சிக்கப்பட்டவர்களை தண்ணீர் முழுக்கினால் அல்லது தண்ணீர் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் மூலமாக அவளை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது என்ன வாசிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியினால் ஒரு கழுவப்படுதல். ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கட்டளையிட்டு ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே கழுவுகிறார். ஆண்டவர் நோக்கி ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஜீவன் பரிசுத்தமற்றதாக காணப்படுறது, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, பாவார கடுவும் சுத்தியேறி ஆண்டவரே சுத்தியேறி ஜோம் பண்ணும்போது, சுத்தியேறிவா ஜோம் பண்ணும்போது, கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் உண்டாகும் போது அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பண்ணுகிறார். வாசியங்கள். உங்களை சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள், கொடிய பாவிகளாக காணப்பட்டீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவராலும் ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இப்படி பரிசுத்தமாக உண்டாகும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் 8வது என்ன சொல்கிறது? பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து. பலன் அதுவரை பலன் இல்லை. ரட்சிக்கப்பட்ட சொன்னாலும் பலம் உண்டானாதான் நடக்க முடியும். பலம் எல்லாம் இருந்தா ஆடிடுவேன், அதுல இருக்க வேண்டியதானே. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. பலன் பரிசுத்த ஆவில தான் இருக்கு. அந்நிய பாஷை அடையாளத்தை பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவில வழிநடத்தப்படுகிறதான ஜீவியம். ஆவியினாலே நடத்தப்படுகிறதான அனுபவம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கூட இருக்கிறதான அனுபவம். நம்மோடு எப்பொழுதும் கூட இருந்து நம்ம வழிநடத்துகிறதான அனுபவம். இப்படியெல்லாம் பரிசுத்தவாதல் உண்டாகிறது. ஆண்டவருக்கென்று பக்தியோடு வைராக்கியத்தோடு பரிசுத்தத்தோடு காணப்படும்படியாக நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். லேலூயா ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் பரிசுத்தவாதல் உண்டாகிறது.